எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டே 9ல் லேர்ன் பண்ணோம். அந்த டிசைன் வந்து இது லாஸ்ட்டாக நான் இது காமிச்சிருந்தேன், இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. அப்போது டக்குன்னு என்னோடய ஃபோன் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டே கூட நான் வீடியோ எடுத்தேன், பட் அது வீடியோ வந்து எடுக்க முடியல, ஃபுல்லாக ஆஃப். சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ எனக்கு 1 வீக் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இந்த டிசைன் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி நான் இப்போ வேறு இன்னொரு பேப்பரில் போட்டு காட்டுறேன். லாஸ்ட் டே 9ல் நான் காமிச்ச இந்த டிசைனு இதுதான் அவுட்புட். ஸோ நான் இது எப்படி போடணும்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன், அதுக்கப்புறமா இந்த ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி எடுத்திருக்கேன். இது கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பார்டர் மட்டும் இப்போ நான் காட்டுறேன். ஒரு இந்த நம்ம அன்றைக்கி ஃபினிஷ் பண்ண இந்த லைன், இது ஹம்ஸ் இல்லையா, அதுக்கு கீழே சர்க்கிள், இந்த லைனாக இந்த ஹம்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு கிட்ட போட்டுகிட்டே வாங்க. ஹம்ஸ்க்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. இந்த 2 சர்க்கிளுக்கு சென்டராக சர்க்கிள், இந்த 2 சர்க்கிளுக்கு சென்டரில். ஸோ இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன். தேர்ட் லைனில் இந்த 2 சர்க்கிள், செகண்ட் லைனில் சர்க்கிள் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த 2 சர்க்கிளுக்கு சென்டரில். இது ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் ஒரு சர்க்கிள் விட்டு இன்னொரு சர்க்கிள் ஃபில் பண்ணணும், மெஹந்திலேயே ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி தெரியுதா? ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிளுக்கு ஃபில் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் லைன், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் விட்டு ஒரு சர்க்கிள் ஃபில் பண்ணோம் இல்லையா, இப்போது இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள்லேயே ஃபில் பண்ணணும். அப்புறம் ஒரு சர்க்கிள் விட்டு இன்னொரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் விட்டு இன்னொரு சர்க்கிள். தேர்ட் லைனில் வந்து செகண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது தேர்ட் லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் விட்டு இன்னொரு சர்க்கிள். இப்படி தான் நான் அந்த பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணேன். நான் வீடியோ எடுத்தேன். ஸோ எனக்கு ஃபோன் எல்லாம் ஃபுல்லானதுனால ஃபுல்லாக போயிடுச்சு அது டேட்டா. இப்படி தான் இந்த ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு செக்ஸ் மாதிரி, நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் செக்ஸ் வேணாலும் எடுக்கலாம், இல்லைன்னா கிராஸ் செக்ஸ் வேணாலும் எடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போது இது கண்டினியூ பண்ணுறேன். நான் ஏன் இதுலேயே ஒர்க் பண்ணுறேன்னா, ஒரு ப்ரைடல் ஒர்க்கு எந்த மாதிரி ஒரு ப்ரைடல் ஒர்க் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன டிசைன் பண்ணலாம், அது ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் நான் இதே டிசைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செக்ஸ் எடுத்திருக்கேன், 2 லைன்ஸ் இப்படியும் ஸோ 2 லைன்ஸ் இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே வந்து 2 லைன்ஸ் போட்டு ஸ்ட்ரைட் லைன்லேயும் 2 லைன்ஸ்.
2 லைன்ஸ் போட்டு இதில் இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டராக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது திக் லைன். நம்ம 4 பேரலல் லைன் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு சென்டராக நம்ம திக் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைன் தான். அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை நான் ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த லைன்லேயும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே 4 சைட்ஸ் லைன்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் எப்படி தெரியும்னா, ஒரு ஃப்ளவர் மாதிரியே தெரியும். இந்த மாதிரி தெரியும் அந்த பாக்ஸ்குள்ளே. இந்த லைன்ஸ், இந்த குட்டி குட்டியாக லைன்ஸ் போடுறோம் இல்லையா, அது வந்து லைனுக்கு ஒட்டி போடணும். அது அந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகணும் அதில். ஓகே, உங்களுக்கே கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளவரோட ஷேப்பு எப்படி தெரியுதுன்னு சொல்லி. இதே பாக்ஸ் தான், இதே மாதிரி செக்ஸ் தான் போடணுமாக்கா? அப்படி இல்லை, அது உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் இல்லை க்ரியேட் பண்ணலாம். எந்த செக்ஸ் வேணாலும் போடலாம், இல்லை டிசைன்ஸ் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் சிங்கிள் லைன்ஸ், அதில் இந்த பாதி ஃப்ளவர் இது மட்டும், இந்த ஷேப் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த 2 ஷேப் வந்து ஹாஃப் ஹாஃப் தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு எப்பவும் போல் லைன்ஸ் கொடுத்து எப்போவுமே ஒரு டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது திக் பண்ணிடலாம். ரெஃபரன்ஸ் லைன் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுக்கு 2 லைன்ஸ் இல்லைன்னா ஒரு லைன், 2 லைன் இல்லைன்னா ஒரு லைன்.
நான் 2 லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் டிசைன் போடலாம். இங்கேருந்து எப்படி வேணாலும், எந்த சைடில் இருந்து வேணாலும் நீங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணலாம். என்ன டிசைன்னா ஒரு ஸ்வர்ல், ஹம்ஸ், U pattern, half spiral, ஒரு small leaf, இங்கே ஒரு சர்க்கிள். அதே மாதிரி spiral with humps, U pattern, ஒரு half spiral, இதே மாதிரி இந்த சைடு கண்டினியூ பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்பைரல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 2 லைனுக்கு சென்டர் இந்த கேப்பில் ஃபில்லிங்ஸ். இந்த கேப் உள்ளெல்லாம் எங்கெங்கே லைட்டாக ஸ்பேஸ் தெரியுதோ இந்த லீஃப்குள்ளெல்லாம் ஃபில்லிங்ஸ். இந்த லீஃப் இப்படி நான் சொன்னேன் இல்லையா, இப்படி கீழே இருந்து மேலே ஃபில்லிங்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணுங்கள். டிசைன் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போது கீழே ஃபில் பண்ணிட்டேன். மேலே இருந்து இங்கே ஒன்று இருக்குது, மேலே இருந்து அப்படியே ஷேப்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இந்த சர்க்கிளில் இந்த மாதிரி கேப் தெரியுதுன்னா ஃபில் லைட்டாக. அப்படியே இந்த ஷேப் எப்படி தெரியுதோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. இந்த திக்னஸ் கொடுக்குறோம். ஹைலைட்டாக தெரியுதா? ஓகே,
இதுக்கு கவர் லைன், அதுக்கப்புறமா ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு இந்த கவர் லைன் கொடுக்க வேணான்னா அந்த திக்னஸ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஹம்ஸ் கொடுக்கலாம். இங்கே நான் ஒரு லீஃப் எடுக்கிறேன், ஒரு லைன் ஃபுல்லாக. தேர்ஸ்டே அன்னைக்கு, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் மெஹந்தி மிக்சிங் வீடியோ வரும். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன், என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் மெஹந்தி பவுடரில். வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். மெஹந்தி கோன் எப்படி மேக் பண்ணணும் அதையும் நான் வீடியோ போடுறேன். இதுக்கும் ஒரு கவர் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன், அதுக்கப்புறமா நீங்கள் திக்னஸ் கொடுத்துக்கலாம். இது சி பேட்டர்ன். இந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கணும். ஆல்ரெடி நான் கல்ஃப் பேட்டர்ன்ஸில் சொல்லியிருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லி. சென்டர் பார்ட் வந்து இந்த வயிறு பகுதி மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுக்கு அடுத்து எவ்வளோதான், இந்த டிசைன் ஃபினிஷ்ட். இதுக்கு அடுத்து வந்து ஃபில்லிங் டிசைன்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ். இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். அடுத்தடுத்த பிரைடல் டிசைன் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அண்ட் ஒரு சிஸ்டர் மெஹந்தி பேஸ்ட்டோட எப்படி மிக்ஸ் பண்ணுறது, என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். இந்த டிசைன் நான் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேன். ஓகே,
இங்கே வந்து இந்த மாதிரி நான் ஃபில்லிங் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே வந்து இது வந்து செக்ஸ், நான் இங்கே எப்படி செக்ஸ் போட்டேன்னு அதே மாதிரி சேம் இங்கே போட்டேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்பைரல் தான். ஸ்பைரல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த 2 ஸ்பைரல் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு சென்டராக ஈவனாக, இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்வால் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சேம் ஸ்பைரல் தான் எல்லாமே இருக்கணும், ஈவனாக இருக்கணும் எல்லா ஸ்பைரலும். அப்படி இல்லை இந்த மாதிரி கேப் சின்னதாக இருக்குன்னா இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு லைன் இல்லைன்னா 2 லைன். ஸோ அது கொஞ்சம் ஈவனாக தெரியும். இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லைன் இல்லைன்னா 2 லைன் கொடுத்திங்கன்னா அதுக்கு ஈவனாக தெரியும். இந்த மாதிரி கேப்லலாம் லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. இந்த லைன் இதில் இந்த சைடில் இருந்து உள்ளே இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இது ஜாயின் கொடுத்து ஃபில் பண்ணுவாங்க. ஹாஃப் ஸ்பைரல் எடுத்திருக்கேன். இன்னொரு லைன் கொடுத்து ஈவன் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ இந்த ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இல்லை பெருசாகவும் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் லைன் எப்படி எடுக்கிறீங்களோ அவ்வளோ வரும். சின்னதாக எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக எடுத்திங்கன்னா சின்ன ஸ்பைரலாக வரும். பெரிய சர்க்கிள் மாதிரி எடுத்திங்கன்னா அது பெரிய ஸ்பைரலாக தெரியும் இந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபில்லிங் டிசைன்ஸ் எப்படின்னா ஸ்பைரல் 2 லேயர் ஹம்ஸ், அப்புறம் யூ பேட்டர்ன் ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சென்டர் பார்ட் திக் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு லைன், மறுபடியும் காட்டுறேன். ஸ்பைரல் 2 லேயர் ஹம்ஸ், சென்டர் பார்ட் திக் பண்ணியிருக்கேன். ஒரு லைன். மெஹந்தி ஒர்க் கடகடன்னு முடிக்கணும்னா
ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கலாம். எப்படின்னா ரெஃபரன்ஸ் லைன் ஸ்பைரல் 2 லேயர் ஹம்ஸ், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் இல்லாமல் டியூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு லைன் ஓகே க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபுல் ஒரு ப்ரைடல் டிசைன். ஓகே, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்களும் இதே மாதிரி நல்ல ஒரு டிசைன் க்ரியேட்டிவ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் ப்ராக்டிஸ் டெய்லி 1 hour, ½ an hour, எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.